கிருஷ்ணகிரி மாவட்டம் மேக்கலாம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 ஆண்டுகளாக முறையாக குடிநீர் வராததால் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் தரும் கூடுதல் தகவல்களை காணலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த களர்பதி ஊராட்சிக்கு உட்பட்ட மேக்கலாம்பட்டி அதன் சுற்று வட்டார பகுதிகளான புளியந்தோப்பு, பூந்தமல்லி, வளையல்காரன் தெரு, மேட்டுக்கொட்டாய், கம்முக்காலப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 250க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் உள்ளன. இந்த கிராமத்தில் குடிநீர் தேவையை போக்க மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் கிராமங்கள் தோறும் 5க்கும் மேற்பட்ட மினி டேங்க் ஆகிய இரண்டிலும் தண்ணீர் ஏற்றப்பட்டு 9 மாதங்களுக்கு மேலாவதாகவும், இதன் காரணமாக குடிநீர் இன்றி கிராம மக்கள் பெரும் அவதியடைந்து வருகின்றனர். குடிநீருக்காகவும் வீட்டு தேவைக்காகவும் அருகே உள்ள விவசாய கிணற்றில் மின் மோட்டார் இயக்கும் போது அங்கு சென்று எடுத்து வருவதாகவும், மின்சாரம் இல்லை என்றால் அந்த நீருக்கும் வழி இல்லை என வேதனையுடன் தெரிவித்து வருகின்றனர். அதிகாலை 4 மணி முதல் தொடர்ந்து குடிநீருக்காக குடத்தை எடுத்துக்கொண்டு அங்கங்கே அலைய வேண்டியுள்ளதாகவும், பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு கூட சரிவர கவனித்து பள்ளிக்கு அனுப்ப முடியவில்லை என ஆதங்கம் தெரிவித்து வருகின்றனர். ஊராட்சி நிர்வாகத்திடம் மற்றும் மத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திடமும் பல முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். அத்தியாவசிய தேவையான குடிநீர் தேவையை போக்க போர்க்கால அடிப்படையில் கிராமத்திற்கு குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்து இங்க நாங்க எவ்வளவு தொலைப்போம். இங்க மேட்டுக்கு போறங்க, இங்க போய் தண்ணி 2 குடம் இருந்து இட்டு வரதுல ஒண்ணும் வரதுல, ஓடு கேட்க மட்டும் வராங்க. தண்ணிக்கே ரொம்ப கஷ்டம். பைப் போட்டாப்புன்னு ஒரு நாள் கூட எனக்கு டேங்க் தண்ணி வந்ததே இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்கு. தண்ணி தான் எங்களுக்கு முக்கியம் வேணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எங்களுக்கு தண்ணி தான். எங்களுக்கு எந்த இது தண்ணி சேமரம் இல்லாத நாங்களும் என்னைக்கு டேங்க் அடிச்சு கிணறு ஒண்ணுமே இல்லை. பைப் போட்டவங்க பைப்பும் போட மாட்டாங்க, அதுவும் ரெடி பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு ஊரு அங்கிருந்து போய் ஒரு நாளைக்கு 10-15 நாள் தண்ணி எடுத்து வரங்க. என்ன பண்றதுதான் தண்ணி தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. எங்க ஊர்ல குறைஞ்சபட்சம் ஒரு 300-350 வீடு இருக்கு. ஒரு வருஷ காலமா எங்க ஊருக்கு நல்ல தண்ணி வசதியே இல்லை. எங்க பஞ்சாயத்துல மட்டும் இது வரைக்கும் ஒரு 10 டேங்க் இருக்கு. 10 டேங்க்ல இது வரைக்கும் நாங்க தண்ணியே பார்த்தது இல்லை. தண்ணி பார்த்தது இல்லைன்னா ஒரு வருஷம் வரைக்கும் நல்லா வந்துட்டு இருந்துச்சு. இப்ப எங்கேயுமே தண்ணி வரதில்ல. நாங்களும் மனு கொடுத்து பார்த்துட்டோம், போய் நேர்லயே களர்பதி பஞ்சாயத்துல கேட்டு பார்த்துட்டோம். நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்றாங்களே தவிர யாரும் வந்து எதுவும் பாக்குறது இல்ல. இதுக்கு அரசு தான் ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி ரோடு வசதியும் சரியில்லை. முக்கியமா எங்க ஊருக்கு வந்து பஸ் வரதில்ல. அது ஒரு முக்கியமான விஷயம். அதை நான் அரசு கிட்ட ஒரு கோரிக்கையாவே விடுக்கிறேன். தண்ணி ஆப்ரேட்டர் நாங்க எடுத்துடுறோங்க. இந்த கிளார்க்கு வந்து சொன்னா தண்ணி பாக்குறதும் இல்லை. வந்து என்னன்னு காது போட்டுக்கிறதும் கிடையாது. இந்த மீடியா அங்க கரண்ட் சர்வீஸ் போட்டு பூரா புரியும் வருது. அது இன்னும் சரி பண்றதும் கிடையாது. கேட்டா காதலி போட்டுக்கல. நாங்க என்ன செய்ய முடியும்? வர்றதே கிடையாது. 10 மாசம் ஆகுது கரெக்டா. ஆமா, என்ன ஏது கண்டுக்கிறது. தண்ணி வசதி இல்ல. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ரெடி பண்றதுக்கு தண்ணி இல்லாத அங்கங்க டைமுக்கு எங்களால அனுப்ப முடியல. கவர்மெண்ட்டுக்கு சொன்னா எந்த நடவடிக்கையும் எடுக்கல. 300 ஊருக்கு மேல இருக்கு. தண்ணி இல்லாத ரொம்ப அவஸ்தையா இருக்குது எங்களுக்கு. தண்ணி இல்லாத நாங்க அங்கங்க எடுத்துட்டு வந்து விவசாய நிலத்தான போயிட்டு எடுத்துட்டு வரோங்க. கரண்ட் இல்லைன்னா அதுவும் எங்களுக்கு சிரமமா இருக்குது. தண்ணி எடுத்துட்டு வரதுக்கு எந்த வசதியும் இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்க கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு நடவடிக்கை எங்களுக்கு எடுங்க. எங்களுக்கு வந்து தண்ணிக்கு ரொம்ப பஞ்சம். 2-3 வருஷமா 2 குடம் தண்ணி 3 குடம் தண்ணி பைப்பு போட்டு விட்டு போயிடுறாங்க. தண்ணி வரல, ஒண்ணும் வரல. பைப்பு போட்டதாடு சரி, வந்து என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க. ஓடு கேட்கறதுக்கு மத்தியில வீட்டுக்கு வராங்க. வந்து ஓடு போடுங்க, நாங்க உங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யறோம் அப்படின்றாங்க. ஓடு போட்ட பின்னாலும் எவனும் வர்றதும் இல்லை, செய்யறதும் இல்லை. நாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட எங்களுக்கு எடுக்கிறதும் இல்லை. நாங்க என்ன பண்ணிட்டுங்க? நாங்க தண்ணி இல்லாத குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, சாப்பாடு பண்ண தண்ணி இல்லை, துணி துவைக்கிறதுக்கு தண்ணி இல்லை. எங்கன்னா மோட்டர் வரத்தாவது நாங்க எடுத்துட்டு ஓடணும். நாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஓடு போட்டு என்ன பண்றது? நாங்க எங்களுக்கு தண்ணின்றதே கிடையாது. மொத்தம் 2 நாள் என்ன ரோடு போட்டு இந்த பைப்புங்களை ஓசுங்களை எல்லாம் போச்சு. 2 நாள் என்னாவோ எங்களுக்கு தண்ணி வந்தது. அந்த ஆட்ற ஒரு அரை அடியில் போட்டா அது என்ன பண்ண, அந்த ஓசு வண்டிங்க அது போக செய்ய அப்படியே உடச்சிக்க செய்ய. தண்ணி இல்லை. நாங்களே வந்து வயல்ல இருந்து அங்கிருந்து வந்து வரப்பு வழியா தான் வந்து தண்ணி மொண்ணு போனா 2 நாள் கீழே தவறி விழுந்துட்டோம். அதுலயே ஒரு வாரமா நடக்க முடியாம இருந்தான். தண்ணி வேணும்னா நாங்க இங்க வந்து கூட தண்ணியே கிடையாது. கீழே இறங்கிதான் மொள்ளணும். கீழே இறங்கிதான் வந்து 1 குடம் 1/2 குடம் மொண்ணுன்னு போறதை இறங்கிதான் நாங்க மொள்றோம். எங்களுக்கு தண்ணி வசதின்றதே கிடையாது. மொத்தம் 4 டேங்க் இருக்குதுன்றாங்க. 4 டேங்க்ல எதுல இருந்து தண்ணி வர்றதுல ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது நாங்க என்ன பண்ணோம்? குழந்தை குட்டிங்களை வச்சுங்கன்னா நாங்களுக்கு தண்ணி தானே முக்கியமா எங்களுக்கு வேணும். அதே இல்லைன்னு போது தலைவருங்க வராங்க இல்லையா, இந்த யாரோ ஒருத்தர் வந்து பாக்குறாங்க, அவங்க மருந்து இருந்து கொட்டுறாங்க, எல்லாம் பண்றங்கம்மா ரெடி பண்றங்கம்மா அப்படின்றாங்க. எதுவுமே பண்றதில்ல. ஒண்ணு எல்லாருக்கும் வர்றதில்ல. எங்களுக்கு பாத்ரூம் வசதி எல்லாம் கூட எதுவும் இல்லப்பா.
அப்போ இப்ப 4-5 வருஷத்துக்கு முன்ன ஒரு தம்பி அதெல்லாம் பண்ணி எல்லாம் வீட்டு கட்டி விட்டாங்க. சில வீட்டுங்களுக்கு இதோ வரமா பண்ணிடலாம் அப்படின்னா அவரு இது முடிஞ்சிருச்சு, அந்த ஸ்கீம் அவருக்கு முடிஞ்சது. மத்தவங்க இப்ப இந்த ஏரி வேலையை கூட சொன்னா எல்லாம் பண்ணிக்கலாமான்றாங்க, எதுவும் கண்டுக்கிறதே இல்லை.